காரிய தடைக்கு இன்னொரு காரணமாக இருப்பது எதுவாக இருக்கும் அப்படின்னா அறிவுங்க. அதாவது உங்களுக்கு பயம் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தால் ஒரு தடவை முயற்சி பண்ணிவிட்டு இன்னொரு தடவை தடையாயிடுச்சுன்ற வார்த்தை ஏன் வருது? தடைன்றது ஏன் வருது? நீங்கள் இன்னொரு தடவை முயற்சி செய்யாதனால அது தடைன்னு சொல்கிறீங்க. இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்களேன். அப்போ பயத்துக்கு எதிர்வினையாக இருக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பது திருச்செந்தூர் முருகன். அதே மாதிரி பேரறிவை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ எந்த நேரத்தில் போனால் அங்கே தடை இருக்காதுன்ற அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்றத உண்மை. அப்போ அந்த பேரறிவை கொடுப்பது குருவின் தலமாக இருப்பது, குருவை அங்கே மையமாக வைத்திருப்பது அந்த முருகனாக இருப்பதனால, செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால உங்கள் பயத்தை போக்கி உங்களுக்கு பேரறிவை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை காரிய தடையும் நிர்மூலமாக அப்படி ஒன்று இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஏங்க நான் சரியான நேரத்துக்கு போகணும்ல, அதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. இப்போ மழை பெய்யுதா, கூட வெயில் அடிக்குதா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா அந்த பேரறிவை கொடுப்பதும் அந்த திருச்செந்தூர் முருகன். ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டு அமைதியாக உட்காருங்க, அவர் பேசிடுவார். அவருக்கு உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார். நீங்கள் அங்கே போய் அமைதியாக இருந்துட்டு வந்துட்டாவே அவர் சொன்ன பேரறிவு உங்களுக்கு புரிஞ்சிடும்.